இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கோதுமை ரவையில வெண்பொங்கல் தான் வந்து பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்து இன்னைக்கு வந்து லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். அதுவே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயோவில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோதுமை ரவை வெண்பொங்கலுக்கு செம்மையான காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான், செம்மையாக இருக்கும். நான் இன்னைக்கு வரமிளகாய் சேர்த்து வந்து தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தேன். தம்பிக்கு கூட ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸாக வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பூசணிக்காவை வந்து சாம்பார் வந்து வச்சேன், ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்து விடலாமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை தான் வந்து குக்கரில் வந்து ஒன் பாட்டாக தான் வச்சு விட்ருந்தேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கத்திரிக்காய் வந்து கிடச்சிது. அதை வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா சேர்க்காம அந்த வரமிளகா காரத்திலே வந்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு பேக் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஊர் சட்னினா இங்கே உள்ளவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் அதை வந்து பேக் பண்ணிட்டேன். மதிய லஞ்சுக்கு எனக்கு வந்து அம்மாச்சி மீன் கொடுத்துருந்தாங்களா, அது கூட வச்சு சூப்பராக சாப்பிட்டு இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பை.